அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தால் இன்று ஏதோ எடப்பாடியார் அவர்கள் டெல்லியிலே தலைநடைந்து விட்டார் என்று ஒரே வார்த்தையை சொல்லி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு சொல்வதற்கு ஆட்சியின் சாதனைகளை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தால் இதை சொல்லியே மேலே மேலையாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். தமிழகத்திற்கு மோடி அரசாங்கம் கொடுத்தது வந்தே பாரத் ரயில். முன்பெல்லாம் ரயிலிலே நாம் சென்னை சென்றால் இரவு கிளம்பினால் காலை 8 மணிக்கு தான் சென்னை செல்ல முடியும். இப்பொழுது அப்படி அல்ல. காலை 9:30 மணிக்கு டிபன் சாப்பிட்டுவிட்டு ட்ரெயினில் ஏறினால் மதிய உணவு சென்னையிலே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு மோடி அவர்கள் வந்தே பாரத் ரயிலை கொடுத்து நமது குமரி மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல செயலை செய்துள்ளார்கள். கடந்த எடப்பாடியார் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களையும் முடக்கி உள்ளார் இந்த ஸ்டாலின் அவர்கள். லேப்டாப் என்ற பெயரிலே அவருடைய ஆட்சியின் இறுதியிலே சில பிள்ளைகளுக்கு லேப்டாப்பை கொடுத்துவிட்டு அவர்களிடம் நீங்கள் நன்றி மறந்து விடாதீர்கள் என்று ஒவ்வொரு பள்ளியிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டங்கள் பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவேன் என்று முதலில் சொல்லிய ஸ்டாலின் அவர்கள் அதன் பிறகு தகுதி வாய்ந்த பெண்கள் என்று தரம் பிரித்தார். தகுதி எந்த அடிப்படையில் பிரிக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எல்லா பெண்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதை செய்வார்கள். ஸ்டாலின் அவர்கள் 540 பேர் வாக்குறுதிகளை அளித்தார்கள். அடுக்கிக் கொண்டு போனால் அதில் 50 வாக்குறுதிகளை கூட அவர் முழுமையாக நிறைவேற்றவில்லை. நீட்டை ஒழிப்பேன் என்று வினாடிக்கு வினாடி கனிமொழியும் உதயநிதியும் அதற்கான மந்திரங்கள் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் இதுநாள் வரை நீட் ஒழிந்த பாடில்லை. நீட்டை சொல்லி பல மாணவர்களின் உயிரை பறித்ததுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. டாஸ்மார்க் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து டாஸ்மார்க் என்று கூறினார்கள். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அனைவரும் அவருடைய வீட்டின் முன்பு கருப்பு பாஜணிந்து டாஸ்மார்க்கை ஒழிப்போம் என்று போதை உயர்த்தினார்கள். 5 வருடங்களாக டாஸ்மார்க் உயர்ந்த பாடில்லை. அது மட்டுமல்லாமல் டாஸ்மார்க்கை ஒழிக்காமல் மங்கியர்களுக்காக மகளிர்களுக்காக புதிதாக ஒரு பாரை உருவாக்கிய உரிமைதான் நமது ஸ்டாலின் அவர்களுக்கு தாரும். இவர்கள் எந்த உயர் நீதிமன்ற உத்தரவையும் மதிப்பதில்லை. திருப்பரங்குன்றத்திலே ஜீவனேற்ற வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தின் சிங்கிள் பெஞ்ச் உத்தரவு பிறப்பித்தது. அதற்கு மேல் டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு பிறப்பித்தார்கள். ஆனால் நிறைவேற்றவில்லை. காவல்துறை அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நீதிமன்றத்திலே மண்டியிட்டார்கள். நீதிமன்றத்தில் ஆட்சியாளர்கள் மன்னிப்பு கேட்பது என்றால் தமிழக மக்கள் தலைகுனிவதற்கு சமம். அதை பற்றி கூட அவர்கள் கவலைப்படுவதில்லை. இந்த கோயில்களை உயர் நீதிமன்றம் உடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டால் அடுத்த நிமிடமே சாடி போய் உடைப்பார்கள். ஆனால் ஒரு தீபம் வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த அந்த உத்தரவை நிறைவேற்ற இந்த ஸ்டாலின் அரசு முன்வரவில்லை. இவ்வாறாக இந்து விரோத ஆட்சியை, இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சியை இந்த ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். சமய சார்பற்ற அரசு என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்து சமயத்தை பழிப்பது மட்டும் இவர்களுக்கு சமய சார்பு இல்லை போல தெரிகிறது. எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்வார். ஆனால் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வாழ்த்து சொல்ல அவர்களுக்கு மனம் வராது. இப்படி இந்துக்களை ஒரு மாட்டான் தாய் பிள்ளை போல இது தமிழ்நாட்டிலே பயன்படுத்தி வருகிறார் இந்த ஸ்டாலின் அவர்கள்.